அதாவது ஆங்கில மைசூர் போர்கள் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1767 முதல் 1799 வரைக்கும். ஸோ அதுல முதல் ஆங்கிலேய மைசூர் போர். ஸோ நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா 1767 முதல் 1769 வரைக்கும் நடந்திருக்கும். சரிங்களா? அதான் முதல் ஆங்கிலேய மைசூர் போர். ஸோ ஆங்கிலேய மைசூர் போர் முதலே ஆல்ரெடி சொன்னோம். ஹைதர் அலி அண்டு ஆங்கிலேயர்கள். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஹைதர் அலிய பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயருக்கு ஆப்போசிட்டா இருந்த பிரெஞ்சுக்காரங்க கிட்ட நட்புணர்வா இருப்பாரு. சரிங்களா? அதனால கோபம் கொண்ட ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா போர் தொடுப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து காரணம். ஸோ தன்னுடைய எதிரியோட நட்பா இருக்கிற ஹைதர ஒழிக்கணும் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களுக்கு எண்ணமா இருக்கும். ஸோ அதனால போர் நடக்கும். சரிங்களா? நம்ம பேசிக்கா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதோட ஆண்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உடன்படிக்கை முடிவுக்கு வந்து உடன்படிக்கை யார் யாருக்கு இடையில போர் நடந்தது. சரிங்களா? இத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதனால இந்த போர் நான் கதை சொல்லிடுறேன். நீங்க அத மட்டும் உள்வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன இம்பார்ட்டன்ட்டோ அத மட்டும் எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ஐதர் வந்து பிரெஞ்சுக்காரங்க கூட ரொம்ப நட்பா இருப்பாரு. சரிங்களா? இதனால ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து எதிரா செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல போர் தொடுப்பாங்க. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா, போர் நடக்கும். போர் நடக்கும் பொழுது ஃபர்ஸ்ட்டு இந்த முதல் போர்ல வந்து ஹைதருக்கு சாதகமா தான் போகும். சரிங்களா? ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய படைகள வந்து தோற்கடிச்சுருவாரு. சரிங்களா? தோற்கடிச்சு மங்களூர் அப்படிங்கிற பகுதிய வந்து கைப்பற்றுவாரு. ஸோ இதனால ஆங்கிலேயர்கள் வந்து சரி இவங்க கூட உடன்படிக்கை போட்டு போர வந்து முடிவுக்கு கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, போர வந்து 1769 சென்னை அமைதி உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? சரிங்களா? சென்னைன்னு சொல்லுவாங்க அல்லது மதராஸ் உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2மே நமக்கு கொஸ்டின்ஸ்ல வரலாம். சரிங்களா? சென்னை அமைதி உடன்படிக்கை, இந்த மதராஸ் அமைதி உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் முதல் ஆங்கிலேய மைசூர். அடுத்தது ஆண்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1780 முதல் 1784 வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த 1769ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சென்னை அமைதி உடன்படிக்கை போட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த உடன்படிக்கையில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் நடக்கும் பொழுது, இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் மீது யாராவது போர் தொடுக்க வராங்க, அல்லது ஹைதர் அலி மேல யாராவது போர் தொடுக்க வராங்கன்னா, 2 பேரும் பரஸ்பரம் வந்து ஒத்துழைப்பு தரணும். அதாவது உதவணும்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஹைதருக்கு மேல யாராச்சும் போர் தொடுக்க வந்தா, ஆங்கிலேயர்கள் உதவணும். ஆங்கிலேயர் மீது யாராவது போர் தொடுக்க வந்தா, இவங்க வந்து ஹைதர் போய் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் வந்து முடிவு செஞ்சு தான் அந்த அமைதி உடன்படிக்கை வந்து போட்டிருப்பாங்க. ஆனா, அந்த உடன்படிக்கைய வந்து ஆங்கிலேயர்கள் வந்து மீறி இருப்பாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 1771ல சரிங்களா? 1771ல அந்த உடன்படிக்கை வந்து மீறப்படும். சரிங்களா? அதாவது மராத்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மராத்தியர்கள் பத்தி நம்ம பின்னாடி படிப்போம். மராத்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேல அதாவது ஹைதர் அலி மேல வந்து போர் தொடுக்கும் பொழுது ஆங்கிலேயர்கள் வந்து உதவ மாட்டாங்க. சரிங்களா? இதனால மறுபடியும் அ ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா, அ கோவம் பண் கோவம் அடைஞ்சு ஆங்கிலேயர் மேல போர் தொடுக்க போவார். ஸோ இருந்தாலும் இந்த டைம்ல ஹைதர் வந்து ஜெயிச்சிருக்க மாட்டாரு. தோத்துருவாரு. சரிங்களா? ஸோ எங்க என்ன பார்த்தீங்கன்னா, போர்ட்டோ நோவோ அப்படிங்கிற இடத்துல வந்து தோத்துருவாரு. சரிங்களா? இது வந்து 1871ல போர் நடக்கும். அதாவது மராத்தியர்கள் வந்து இவங்க மேல யாரு ஹைதர் மேல போர் தொடுக்க வருவாங்க.
ஸோ 1781ல் ஹைதர் வந்து போர்ட்டோனோவா, தற்போது பரங்கிப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இருக்க பேர் வந்து பரங்கிப்பேட்டை. அப்போ வந்து போர்ட்னோவா அப்படிங்கிற போர்ட்னோவா பகுதியில வந்து தோற்கடிக்கப்படுவார். சரிங்களா? யாரு? ஹைதர் வந்து தோத்துருவார். இந்த போருக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இறந்துருவார். அதாவது உடம்பு சரியில்லாம இறந்துருவார். 1782 அடுத்த ஆண்டே புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டு இறந்துருவார். சரிங்களா? ஹைதர் வந்து இறந்துருவாரு. இதனால இதுக்கப்புறம் அவருடைய மகன் திப்பு சுல்தான். சரிங்களா? ஹைதரின் மகன் வந்து பாத்தீங்கன்னா திப்பு. போரை வந்து தொடர்வார். ஸோ இதுக்கப்புறம் மறுபடியும் ஆங்கிலேயர்களும் திப்பு சுல்தானுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கை நடக்கும். அது மங்களூர் உடன்படிக்கைன்னு சொல்லுவோம். சரிங்களா? அது 1784ல நடக்கும். இங்க எழுதிக்கோங்க. 1784ல மங்களூர் உடன்படிக்கையின்படி 2வது ஆங்கில மைசூர் போர் வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வந்துரும். சரிங்களா? இந்த 2வது ஆங்கில மைசூர் போர். இதை எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது ஆங்கில மைசூர் போர். ஸோ எந்த ஆர்டர் பாத்தீங்கன்னா 1790ல இருந்து 1792 வரைக்கும். சரிங்களா? இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா என்ன சொன்னேன், திப்பு அதாவது ஹைதர் இறந்துருவாரு. திப்பு தான் வந்து போரை தொடருவாரு. திப்பு வந்து பாத்தீங்கன்னா மங்களூர் உடன்படிக்கையின்படி என்ன பண்ணிருவாரு, இந்த 2வது ஆங்கில மைசூர் போரை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துருவாருன்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த 3வது ஆங்கில மைசூர் போர் என்ன ரீசனுக்காக நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தீங்கன்னா கார்ன்வாலிஸ்னு ஒருத்தர் வருவாரு. தலைமை ஆளுநரா இருந்திருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, திப்புவின் மீது வந்து போர் தொடுப்பார். சரிங்களா? அதாவது இவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, அதாவது இந்த திப்பு சுல்தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சுக்காரங்க கிட்ட வெளிநாட்டுல இருந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஆங்கிலேயர்கள வந்து எதிர்க்கிறதுக்காக உதவியெல்லாம் கேட்டிருப்பாரு. சரிங்களா? அத வந்து எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் இவர் மேல போர் தொடுப்பார். சரிங்களா? அப்ப இருந்த தலைமை ஆளுநர் தான் யாருன்னா, கார்ன்வாலிஸ். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில அவர் வந்து போர் தொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த போரும் பார்த்தீங்கன்னா, ஒரு உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வரும். சரிங்களா? அது என்ன உடன்படிக்கைன்னா, 1792 ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை. சரிங்களா? ஸோ இந்த உடன்படிக்கையில படி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, திப்புவோட பகுதிகள் வந்து பாதி பகுதிகள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு சொந்தமாக மாறிரும். சரிங்களா? சரிங்களா? ஓகே. ஸோ இதான் 3வது ஆங்கில மைசூர் போர் பத்தி. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையான. அடுத்தது 4வது ஆங்கில மைசூர் போர். சரிங்களா?
1798 இருந்து 1799 வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கை, ஏன்னா திப்புவோட பாதி பகுதி ஆங்கிலேயருக்கு போயிடுச்சு. ஸோ அதனால ரொம்ப ஒரு மன உளைச்சலும், ஆங்கிலேயரை எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து திப்பு வந்து இருப்பார். ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த 4வது ஆங்கிலேய மைசூர் போர் வந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்தீங்கன்னா பிரெஞ்சு அலுவலர் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்திருப்பாங்க. அங்கே வந்து ஜக்கோபியன் கழகம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ ஜக்கோபியன் கழகம், பிரெஞ்சுக்காரங்களும் இவர் திப்புவும் சேர்ந்து ஆரம்பிச்சதான் ஜக்கோபியன் கழகம் சொல்லுவாங்க. ஸோ இதனால வந்து கோபம் கொண்ட ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மறுபடியும் நீங்கள் வந்து பிரெஞ்சுக்காரங்க கிட்ட சேர்றீங்கன்னு சொல்லிட்டு கோபம் கொண்ட ஆங்கிலேயர்கள் மறுபடியும் திப்பு சுல்தான் மீதும் என்ன பண்ணுறாங்க, போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுத்து திப்பு வந்து போரில் வந்து கொல்லப்பட்டு அவர் வந்து போரை வந்து முடிவுக்கு வருது. சரிங்களா? ஸோ 1799 மே மாதம் 4ஆம் நாள் ஸ்ரீரங்கப்பட்டினம் கைப்பற்றப்பட்டு திப்பு வந்து கொல்லப்பட்டார். சரிங்களா? இதுக்கு வந்து உடன்படிக்கை எல்லாம் திப்பு வந்து இறந்துருவாரு, அதனால உடன்படிக்கை எல்லாம் இது இல்லை. சரிங்களா? திப்பு சுல்தான் இறந்ததுனால போர் வந்து முடிவுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்து உயர் குடும்பத்தை சார்ந்த 3ஆம் கிருஷ்ணராஜா உடையார் வந்து மைசூரோட அரியணை வந்து ஏறியிருப்பாங்க. சரிங்களா? இதற்கப்புறம் ஆங்கிலேயரால் வந்து 3ஆம் கிருஷ்ணராஜா ஆங்கிலேயரால் வந்து அமர்த்தப்பட்டார். சரிங்களா? ஸோ இவ்வாறு தான் என்ன பண்ணுறாங்கன்னா மைசூர் பகுதியும் வந்து ஆங்கிலேயர் வசம் வந்து போகுது. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய மைசூர் போர்கள் 4 போர்கள் நடந்திருக்கும். அதில் முக்கியமாக உடன்படிக்கை என்ன, யார் யார் கடையில் போர் நடந்தது, முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும். சரிங்களா? ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம்.